Praise the Lord. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் ஐ ஆம். ஐ ஆம். ஸோ ஐ ஆம் வசனம் பார்க்கலாம். ஜான் சாப்டர் 18 வர்ஸ் ஃப்ரம் 4 to 6. போன வாரம் நம்ம தியானிச்ச பகுதியில் ஒரு பகுதி. ஸோ இது என்ன கான்டெக்ட் அப்படின்னா, கெத்செமனே தோட்டத்தில் ரோம சோல்ஜர்ஸ் அவங்க வந்து ஆண்டவராகிய இயேசு சுவாமியை கைது பண்ண வராங்க. அப்போ 4வது வசனம், ஜீசஸ் knowing all that was going to happen to him went out and asked them, who is it you want? Jesus of Nazareth, they replied, I am he, Jesus said. இந்த இடத்துல வந்து கிரேக்க க்ரீக் டிரான்ஸ்லேஷனில் பார்த்தீங்கன்னா ஐ ஆம் மட்டும்தான் இருக்கு. ஹீ இல்லை, ஐ ஆம் அப்படின்னு சொன்னார். ஐ ஆம்னு சொன்ன உடனே தே ட்ரூ பேக் அண்ட் ஃபெல் டு த கிரவுண்ட். தமிழ் வாசிச்சலாம். இயேசு தமக்கு நேரிட போகிற எல்லாவற்றையும் அறிந்து எதிர்கொண்டு போய் அவர்களை நோக்கி, யாரை தேடுகிறீர்கள் என்றார். அவருக்கு அவர்கள் பிரதியுத்தரமாக, நசரேனாகிய இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள். அதற்கு இயேசு, நான் தான் என்றார். அவரை காட்டிக் கொடுத்த யூதாசும் அவர்களுடனே கூட நின்றான். நான் தான் என்று அவர் அவர்களிடத்தில் சொன்னவுடனே அவர்கள் பின்னிட்டு தரையிலே விழுந்தார்கள். அப்போ ஐ ஆம் அப்படின்னு சொன்னோடனே, நான் தான் அப்படின்னு சொன்னோடனே அந்த இடத்துல ஒரு வல்லமை வெளிப்படுது. ஸோ இன்னைக்கு டாபிக் பார்த்தீங்கன்னா ஐ ஆம் தி அத்தாரிட்டி தட் மேக்ஸ் ஹெல் ஃபால். ஸோ ஐ ஆம்ன்ற அந்த நாமத்துக்கு அவ்வளோ பெரிய அத்தாரிட்டி. ஸோ பிசாசானவன் அந்த ஐ ஆம் என்ற வார்த்தைக்கு முன்னாடி நிற்கவே முடியாது. ஏன் நிற்க முடியல? ஏன்னா அந்த ஐ ஆம்னு சொல்லும் போது அது ஒரு ஐடென்டிஃபிகேஷனாக மட்டும் இல்லை, அந்த அது வந்து ஒரு அத்தாரிட்டி, டிவைன் அத்தாரிட்டி, ஒரு அதிகாரம் வெளிப்படுகிறது. அந்த அதிகாரம் வெளிப்படுறதுனால அந்த ரோம சோல்ஜர்ஸ் வந்து நிற்க முடியல. ஸோ முதலாவது காரியம் பாருங்க, ஐ ஆம்ன்றது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் இல்லை, இது வந்து ஒரு நாமம். இட்ஸ் அ நேம். இட்ஸ் நாட் அ ஸ்டேட்மெண்ட், இட்ஸ் அ நேம். அப்போ அந்த ஐ ஆம்னு சொல்லும் போது ஆண்டவராகிய இயேசு சுவாமி சொல்றாரு, தன்னை யார் அப்படின்றத அவர் வெளிப்படுத்துறார். ஐ ஆம் அப்படின்னு he was declaring who he eternally is. அந்த ஐ ஆம்ன்ற நாமம் வந்து ஐ ஆம் சொன்ன உடனே உங்க எல்லாருக்கும் ஒரு ஞாபகம் வந்திருக்கும். யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 13-14 மோசே வந்து மோசஸை வந்து ஆண்டவர் சந்திக்கும் போது அவர் வந்து இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட போய் நான் யாரை சந்திச்சேன்னு நான் கேட்டேன், நான் என்ன சொல்றது? And Moses said unto God, behold, when I come unto the children of Israel, what shall I say unto them? And God said unto Moses, I am that I am. Thus shalt thou say unto the children of Israel, I am hath sent me unto you. I am நான் அனுப்புனேன் அப்படின்னு சொல்லுன்றார். இப்போ இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார். இருக்கிறேன், ஐ ஆம், அது வந்து ஒரு நாமம். இது வந்து ஒரு டைட்டில் கிடையாது. இட் இஸ் நாட் அ டிஸ்கிரிப்ஷன். இது ஒரு விளக்கம் கிடையாது. ஐ ஆம் இஸ் செல்ஃப் எக்ஸிஸ்டன்ட், ஆல் பவர்ஃபுல், இட்டர்னல் ஐடென்டிட்டி ஆஃப் காட். அந்த ஐஎம்க்கு மேலே ஒன்றும் கிடையாது. ஹீ இஸ் ஆல் செல்ஃப் எக்ஸிஸ்டன்ட், ஹீ இஸ் ஆல் பவர்ஃபுல். அவருக்கு மேலே ஒரு நாமமும் கிடையாது, அவர் தான் எல்லாம். ஸோ ஹீ இஸ் செல்ஃப் எக்ஸிஸ்டன்ட், ஆல் பவர்ஃபுல், இட்டர்னல் ஐடென்டிட்டி ஆஃப் காட். ஸோ ஐ ஆம்னு சொல்லும் போது அந்த கெத்செமனே தோட்டத்தில் இயேசு சுவாமி ஐ ஆம்னு சொல்லும் போது அவர் எது சொல்கிறாருன்னா, ஐ ஆம் அந்த பச்சை மரத்தில் மோசே ஐயாவோட பேசினாரே அவர் தான் நான். இந்த செங்கடலை ரெண்டா பிளந்தவர் ஐ ஆம், நான் தான் அவர். ஐ ஆம் த சேம் காட் தட் brought Pharaoh to his knees. பார்வோனை முறியடித்தவர் நான் தான் அப்படின்னு தன்னை வெளிப்படுத்துகிறார். அவர் தான் நான் அப்படின்ற அந்த இட்டர்னல் அத்தாரிட்டியை அந்த இடத்துல வெளிப்படுத்துகிறார். அப்போ அந்த ஐ ஆம்னு சொல்லும் போது கிரியேஷன் ரெஸ்பாண்டட். படைக்கப்பட்ட அத்தனைக்கும் அந்த அயான்ற அத்தாரிட்டி தெரிந்ததாய் இருக்கிறது. அந்த ரோம சோல்ஜர்ஸ் என்ன பண்ணாங்க? விழுந்துட்டாங்க. they collapsed. அந்த இடத்துல ஆண்டவருடைய அத்தாரிட்டி, அதிகாரம் வெளிப்பட்டது. ரெண்டாவது காரியம் பாருங்க,
ஏன் அந்த ரோம சோல்ஜர்ஸ் விழுந்தாங்கன்னா, டீமன்ஸ் ரெகக்னைஸ் அத்தாரிட்டி ஃபாஸ்டர் than people do. பிசாசானவனுக்கு அந்த அயான்ற அத்தாரிட்டி தெரிஞ்சிருச்சு. அந்த ரோம சோல்ஜர்ஸ்க்கும் ஆண்டவராக இயேசு சுவாமிக்கும் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது. ஆனா அவங்க வந்து ஆண்டவரை வந்து கைது பண்ணணும்னு நினைக்கும் போது, நான் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க என்ன பண்ணிடுறாங்க, கொலாப்ஸ் ஆயிடுறாங்க. ஏன் அந்த நான் சொன்ன உடனே பிசாசானவனுக்கு அதோடைய அந்த அந்த வார்த்தையினுடைய அத்தாரிட்டி புரிந்ததா இருக்குது. ஸோ டீமன்ஸ் ரெகக்னைஸ் அத்தாரிட்டி ஃபாஸ்டர் தேன் பீப்புள் டூ. சம்டைம்ஸ் நம்மளோட மைண்ட் என்ன பண்ணாது, அந்த வார்த்தையினுடைய ஆழங்களை அதை ரெகக்னைஸ் பண்ணுறதில்ல. ஆனால் ஆவிக்குரிய மண்டலத்தில் ஐயாம்ன்ற வார்த்தை எவ்வளோ வல்லமையுள்ள வார்த்தை என்பதை ஆவிக்குரிய மண்டலம் அறிந்ததா இருக்கிறது. இப்போ ஆண்டவராக இயேசு சுவாமி இந்த உலகத்தில் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரியும் போது பிசாசு வந்து அவர் அவர் ஒன்றுமே சொல்லாததுக்கு முன்னாடியே அது என்ன பண்ணும், அது நான் போயிடுறேன் அப்படின்னு அவர் யார் என்பதை அறிந்ததாய் அந்த இடத்த விட்டு ஓடி போயிடும். ஸோ டார்க்னஸ் நோஸ், ஸ்பிரிட் ரெம் நோஸ் the power of I am. So hell recognizes the authority of I am. I amன்ற வார்த்தை அவ்வளோ வல்லமை உள்ளது. Jesus was not arrested, he relinquished authority. அப்படின்னா என்ன, அவர் வந்து அரெஸ்ட் பண்ணப்படலை, அவர் தன்னுடைய அதிகாரத்தை துறந்தார். அவர் யாரையும் அவர் யாரும் அரெஸ்ட் பண்ண முடியாது. சாவாமை வரமுடையவர், எல்லா அதிகாரத்தையும் பெற்றவர். அவர் தன்னுடைய அதிகாரத்தை விட்டு கொடுத்தாதான் அவரை அரெஸ்ட் பண்ண முடியும். திரும்ப பாருங்க, ஜான் சாப்டர் 8 verses from 4 to 6. இந்த இடத்துல வந்து யார் உங்களுக்கு வேணும்னு கேட்குறார். அந்த இடத்துல ரெண்டாவது நீங்க 6வது வசனம் அதுக்கு பின்னாடி நீங்க வாசித்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் who is it you want அப்படின்னு கேட்குறாரு. அவரு ஜீசஸ் ஆஃப் நேசரத்துன்னு அந்த சோல்ஜர் சொல்லும் போது இவர் ஐயாம் சொல்ல உடனே விழுந்துட்டாங்க. திரும்ப ரெண்டாவது முறையும் அவர் அதே கேள்வியை கேட்குறார். அப்போ தன்னை ஒப்பு கொடுக்கிறார். he is yielding. ஆண்டவருடைய சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறார். அவர் ஒப்பு கொடுக்கும் போது தான் அவங்களால அரெஸ்ட் பண்ண முடிஞ்சது. இல்லைன்னா ஆண்டவராக இயேசு சுவாமி அரெஸ்ட் பண்ண முடியாது. he relinquished authority. அவர் அதிகாரத்தை துறந்தார். John chapter 10 verse 18 says, no man taketh it from me, but I lay it down of myself. என்னிடத்திலிருந்து அந்த அதிகாரத்தை நீங்க எடுக்க முடியாது, அதை தன்னால் அவர் விட்டு கொடுத்தாதான் அதை எடுக்க முடியும். ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான். அந்த அதிகாரத்தை, அவருக்குள்ள அந்த வல்லமையுள்ள அந்த அதிகாரத்தை ஒருவனும் என்னிடத்தில் எடுத்துக்கொள்ள மாட்டான் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. நானே அதை கொடுக்கிறேன், அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளையை என் பிதாவினிடத்தில் பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இந்த இடத்துல வந்து ஆண்டவர் ஆண்டவரோட பிதாவினுடைய சித்தத்தை அறிந்தவர்னால தன்னையே ஒப்பு கொடுக்கிறார். he is surrendering his power. அப்ப அந்த ஒப்பு கொடுக்கப்பட்டதுனால தான் அவங்களால அரெஸ்ட் பண்ண முடிஞ்சது. ஸோ they could not take him, he had to yield himself. அப்ப இந்த இடத்துல அந்த சூழ்நிலைகளை, அந்த அந்த கெத்செமனே தோட்டத்தில் நடக்கக்கூடிய காரியங்களை பார்க்கும்போது ஒரு தோற்கடிக்கப்பட்ட நிலைமையா காணப்பட்டாலும் அது அப்படி கிடையாது. இட் வாஸ் நாட் ஃபோர்ஸ்ட், கிராஸ் வாஸ் நாட் ஃபோர்ஸ்ட். அவருக்குள்ள திணிக்கப்படலை. தி அரெஸ்ட் வாஸ் நாட் ஓவர் பவரிங், த சஃபரிங் வாஸ் நாட் இம்போஸ்ட். அந்த அந்த கஷ்டம் வந்து அவருக்குள்ள திணிக்கப்படலை. அவரை ஈல்டு பண்ணார், தன்னை விட்டு கொடுத்தார். பிதாவுனுடைய சித்தத்திற்கு 100% அந்த இடத்துல கீழ்ப்படிந்தார். இல்லை அப்படின்னா ஐயாம யாராவது அரெஸ்ட் பண்ண முடியுமா? ஐயாம யாராவது இந்த கிராஸ் சிலுவையில் அந்த பாடுபடுத்த முடியுமா? அவர் தன்னையே ஒப்பு கொடுத்ததுனால தான் நமக்காக அந்த அவருடைய அன்பை வெளிப்படுத்தினார். இல்லைன்னா அவரை பண்ண முடியாது, அரெஸ்ட் பண்ண முடியாது.
4வது காரியம் பாருங்க. திஸ் இஸ் வேர் த பிலீவர் மஸ்ட் வேக் அப். இப்போ நமக்கு இந்த இந்த காரியத்துல நம்ம என்ன பாடத்தை கற்றுக்கொள்ள போறோம்? எப்படி வந்து அயாம் வந்து எப்படி தன்னுடைய அதிகாரத்தை விற்று கொடுத்தாரோ, அதே போலதான் பிசாசானவன் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம பிசாசுக்கு அதிகாரம் கொடுத்தாதான் பிசாசானவன் நமக்குள்ள செயல்பட முடியும். பிசாசானவன் வந்து எப்பவுமே ஒரு லீகல் கிரவுண்டை தான் தேடுவான். நீங்க வந்து பிசாசானவனுக்கு இடம் கொடுத்தால்தான் அவன் நம்மளுடைய வாழ்க்கையில ஆளுகை பண்ண முடியும். எப்படி ஆண்டவராக இயேசு சுவாமி தன்னை ஒப்பு கொடுத்தாரோ, தன்னை விட்டு கொடுத்தாரோ, அப்பதான் அவங்க அந்த பிசாசானவன் என்ன பண்ண அரெஸ்ட் பண்ண முடிஞ்சது. சோல்ஜர்ஸ் அரெஸ்ட் பண்ண முடிஞ்சது. அதே மாதிரிதான் பிசாசானவன் நமக்குள்ள தன்னால வந்து நம்மளை வந்து பாவத்துக்குள்ள அடிமையாக்க முடியாது. அண்ட் he looks for legal access. நம்ம பார்க்கிற காரியத்துல பாவம் இருக்கா? யூ ஆர் கிவிங் அ லீகல் ஆக்சஸ். கேட்கிற காரியங்கள்ல ஏதாவது பாவம் இருக்குதா? பிசாசுக்குரியவன நீங்க பிசாசுக்கு உண்டான காரியத்தை கேட்குறீங்களா? பிசாசுக்கு வந்து நம்ம கிட்ட ஒரு லீகல் ஆக்சஸ் இருக்கு. ஸோ அப்படி பிசாசானவனுக்கு நீங்க எதெல்லாம் இடம் கொடுக்குறீங்களோ, எதெல்லாம் கதவுகளை திறந்து கொடுக்குறீங்களோ, அதுக்கு ஒரு லீகல் ரைட் இருக்கு. எல்லா அதிகாரமும் அதுக்கு கொடுக்கப்பட்டுருச்சு. அப்போ அது என்ன பண்ணும்? நம்மளை ஆளுகை பண்ண முடியும். ஸோ எப்போ நம்ம பாவத்துக்கு அக்ரி பண்றோமோ, அப்பதான் வந்து பிசாசு என்ன பண்ணும்? நம்மளை மேற்கொள்ள முடியும். இல்லைன்னா மேற்கொள்ள முடியாது. பிகாஸ் ஐ ஆம் இஸ் ஸ்டாண்டிங் இன் யூ. ஐ ஆம்ன்றவர் நமக்குள்ள இருக்கிறார், நம்ம கூட இருக்கிறார். ஸோ ஐ ஆம் நமக்குள்ள இருந்தார் அப்படின்னா பிசாசானவன் நம்மளை மேற்கொள்ள முடியாது. ஹெல் கேன் நாட் டாமினேட் யூ. எப்போ நீங்க வந்து பாவத்துக்கு அக்ரி பண்றீங்களோ, பிசாசானவன் உங்களுக்குள்ள விதைக்கிற பொய்களையும் ஒரு நெகட்டிவான தாட்ஸையும் நீங்க எப்போ வந்து அதை வந்து என்டர்டெயின் பண்றீங்களோ, அப்பதான் என்ன ஆகும்? பிசாசானவன் உங்களை மேற்கொள்ளுறவனா இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணோம்? நமக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை நம்ம இழந்தவர்களாய் மாறுறோம். ஸோ இந்த இடத்துல நீங்க ஐ ஆம் அந்த அந்த வல்லமையை தெரிந்தவர்களாய் அந்த ஐ ஆம் உங்களோட இருக்கிறாரா? அப்படி அந்த ஐ ஆம் உங்களோட இருந்தார் அப்படின்னா பிசாசானவன் உங்களை மேற்கொள்ளவே முடியாது. 5வது காரியம் பாருங்க. வாட் இஸ் த பவர் ஆஃப் ஐ ஆம் இன் த பிலீவர்? அதாவது ரோமன்ஸ் சாப்டர் 8 verse 11 லாஸ்ட் வீக் நம்ம தியானிச்சோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழும்பின அதே ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். இந்த காரியம் நம்ம எல்லாருக்கும் இது நல்ல ஆழமா பதியணும். எல்லாரும் இந்த வசனத்தை நம்ம மனப்பாடமா வச்சுக்கணும். The same resurrecting power is within us. The I am is within us. ஸோ நம்ம வந்து அந்த வார்த்தையை நம்ம பேசும்போது நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை அந்த அந்த ரிசரக்டிங் பவர் அந்த ஐ ஆம் நம்மளோட இருக்கும்போது அவருக்குள்ள இருக்கிற அதே அதிகாரத்தை நம்ம என்ன பண்றோம்? வெளிப்படுத்துறோம். We are releasing the same authority. We are releasing the same power. So, I am healed. I am free. I am delivered. I am who God says I am. இப்படி நீங்க டிக்ளேர் பண்ணும்போது யூ ஆர் நாட் ஸ்பீக்கிங் செல்ஃப் ஹெல்ப் லாங்குவேஜ். நம்ம வந்து ஆண்டர் கொடுத்த அதிகாரத்தை நம்ம என்ன பண்றோம்? வெளிப்படுத்துகிறோம். யூ ஆர் எக்கோயிங் தி அத்தாரிட்டி ஆஃப் ஹெவன். ஸோ ஐ ஆம்ன்ற வார்த்தை இருக்கும் போது அந்த அத்தாரிட்டி நமக்கு வெளிப்படும். பிகாஸ் த ஹெல் லிசன்ஸ். ஐ ஆம்க்கு அப்புறம் என்ன வருது? ஏன்னா ஐ ஆம்ல அவ்வளோ அத்தாரிட்டி இருக்கு. 6வது காரியம் பாருங்க. when you say I am, hell listens. hell listens. ஸோ இந்த ரெவலேஷன்ல நம்ம நிற்கும் போது இது யார்? ஐ ஆம் நம்ம கூட இருக்கிறாரா? இந்த காரியம் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா நம்ம வந்து தோற்று போனவர்கள் அல்ல. பிசாசானவனை நம்ம மேற்கொள்ள முடியும். நீங்க 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 என்ன வாயினால டிக்ளேர் பண்றீங்க அது ரொம்ப ரொம்ப அவசியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். So when you say I am free, I am delivered, something shifts. ஸோ பிசாசானவன் வந்து இது சாதாரண வார்த்தையா அவனுக்கு தெரியாது. ஏன்னா அந்த இடத்துல ஐ ஆம் இருக்குல்ல.
அந்த இடத்துல ஐ ஆம் இருக்கிறார்ல. ஸோ ஹீ ஐடென்டிஃபைஸ் தி அத்தாரிட்டி. ஐ ஆம்ன்ற அத்தாரிட்டி அவன் கண்டு நடுங்கிடுவான். ஸோ ஹீ ஹாஸ் டு கொலாப்ஸ், ஹீ ஹாஸ் டு பிரேக், ஹீ ஹாஸ் டு ரிலீஸ். அவன் நம்மளுடைய வாழ்க்கையில் மேற்கொள்ள முடியாது. அப்போ ஐ ஆம்க்கு அடுத்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க, தட் மேட்டர்ஸ் த மோஸ்ட். 7வது காரியம், த டேஞ்சர் ஆஃப் மிஸ்யூசிங் ஐ ஆம். நீங்கள் ஐ ஆம்க்கு அடுத்தது என்ன சொல்கிறீங்க? ஐ ஆம் ஆல்வேஸ் டயர்ட், ஐ ஆம் ஆல்வேஸ் ஸ்ட்ரகிளிங், ஐ ஆம் ஆல்வேஸ் broken. இப்படி நீங்கள் சொன்னீங்கன்னா, நெகட்டிவான காரியத்தை சொல்லும் பொழுது நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம ஆண்டரோட அலைன் ஆகாமல் ஆண்டு இல்லாத காரியத்தில் அலைன் ஆகுறோம். அப்போ பிசாசானவனுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், லீகல் கிரவுண்டை கொடுக்குறோம். அவன் நம்மளை மேற்கொள்றதுக்கு அத்தாரிட்டியை கொடுக்குறோம். ஆண்டு கொடுத்த அத்தாரிட்டியை நம்ம இழந்து போகிறோம். ஸோ what follows I am is very important because I am has the greatest authority. இப்போ நம்ம we are going to release prophetically I amன்னு நீங்கள் சொல்லும் போது எப்படி அந்த ரோம சோல்ஜர்ஸ் கீழே விழுந்தாங்களோ, அப்போ எப்படி விழுந்தாங்கன்னா, அந்த சொல்லும் போதே அந்த வல்லமை புறப்பட்டுச்சு. அதே வல்லமை, அதே ஆவியானவர் is inside you, he lives in you. இப்போ என்ன கேள்வினா, அந்த வல்லமையில நம்ம நடக்கிறோமா, இல்லை அந்த அதிகாரத்தை அந்த வல்லமையும் நம்ம இழந்து போயிட்டோமா? அந்த வல்லமை, when you believe God has given the authority, when you believe that the I am is with you, நம்ம அதே வல்லமையில நம்ம செயல்பட முடியும். This is for everyone. நீங்கள் எல்லாரும் இந்த ஐ ஆம்ன்ற அத்தாரிட்டியில் செயல்பட முடியும். இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ நவ் வி ஆர் கோயிங் டு டூ சம் ப்ராஃபட்டிக் டிக்ளரேஷன். வாயை திறந்து நீங்கள் சொல்லும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தைக்கு நீங்கள் அலைனாறீங்க. ஐ ஆம்ன்ற வல்லமை உங்களுக்குள்ளாக செயல்பட போகுது. ஐ ஆம் ஹூ காட் சேஸ் ஐ ஆம். ஐ ஆம் ஹூ காட் சேஸ் ஐ ஆம். ஐ ஆம் நாட் பவுண்ட், ஐ ஆம் ஃப்ரீ. நான் பிணைக்கப்படவில்லை, நான் சுதந்திரமானவன். ஐ எம் நாட் ஒப்ரெஸ்ட், ஐ எம் டெலிவர்ட். நான் ஒடுக்கப்பட்டவன் அல்ல, நான் விடுவிக்கப்பட்டேன். ஐ எம் நாட் டிஃபீட்டட், ஐ எம் விக்டோரியஸ். நான் தோற்கவில்லை, நான் வெற்றி பெற்றவன். இது அடிக்கடி சொல்லுங்க. யூ ஆர் அ விக்டர். வி ஆர் விக்டோரியஸ் பிகாஸ் வி ஹாவ் ஐ ஆம். ஐ எம் நாட் வீக், ஐ எம் எம்பவர்ட் பை த ஹோலி ஸ்பிரிட். நான் பலவீனமானவன் அல்ல, பரிசுத்தாவியால் நான் பலப்படுத்தப்பட்டவன். So every demonic force assigned against my life, hear the word of the Lord. When I speak, you will fall. When I stand, you must move. When I declare, you must obey. Because the I am lives in me. So, நமக்கு எதிரான பிசாசின் கிரியைகள், பிசாசின் வல்லமைகள் நம்ம பேசும்போது என்ன ஆகணும், அது விழுந்து போகணும். நம்ம என்னெல்லாம் அறிக்கையிடுறோமோ அதுக்கு அது கீழ்ப்படிஞ்சு தான் ஆகணும். ஏன்னா ஐ ஆம்ன்றவர் நமக்குள்ளே இருக்கிறார். உங்களுக்கு எல்லாருக்குள்ளேயும் ஐ ஆம் இருக்கிறாரா? நான் இங்கே சில ஐ ஆம் ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்கிறேன் வசன ஆதாரத்தோட. இதை நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் திரும்ப நீங்கள் நிறைய யூஸ் பண்ணுங்கள். ஒவ்வொரு நாளும் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் இதை யூஸ் பண்ணுங்கள். நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். ஐ ஆம் ஃபேவர்ட், ஐ ஆம் கிஃப்டட், I am successful, I am courageous, I am unstoppable, I am blessed, I am healed, I am beautiful, I am chosen, I am forgiven, I am redeemed, I am free, I am protected, I am guided, I am God's child, I am victorious, I am anointed. ஸோ தமிழையும் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் சொல்லி நீங்கள் இப்படி வார்த்தைகளை அறிக்கையிட கற்றுக்கணும். தி ஐ ஆம் இஸ் விதின் யூ. ஸோ அவருக்குள்ளே இருக்கிற அந்த அதிகாரத்தையும் வல்லமையும் நம்ம எல்லாருக்கும் கொடுத்துருக்கிறார். ஜெபிக்கலாம்.
எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காய் உமக்கு நன்றி சுவாமி. கர்த்தாவே, இந்த நாளிலும் நாங்கள் தியானிச்ச ஒவ்வொரு வார்த்தைக்காகவும் உமக்கு நன்றி சுவாமி. ஆண்டவரே, இந்த சத்தியத்தை கேட்ட ஒவ்வொருவரும் இதை தங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரே அதை அவங்க வாழ்க்கையில யூஸ் பண்ண கர்த்தர் உதவி செய்யுங்க. வசனத்தை கேட்டவர்களாய் மட்டும் அல்ல ஆண்டவரே, ஒவ்வொருவரும் அந்த வார்த்தையின்படியாக மாற கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டவரே, அந்த ஐஆம்ல இருக்கிற வல்லமை இன்னதென்பதை ஆண்டவரே நீங்க எங்களுக்கு வெளிப்படுத்தினதுக்காய் உமக்கு நன்றி சுவாமி. அந்த வல்லமையை நாங்கள் ஒவ்வொரு நாளும் பயன்படுத்த பிசாசானவனை ஜெயிக்கக்கூடியவர்களாய் நாங்கள் ஒவ்வொருவரும் உமக்காக எழும்பி பிரகாசித்திட உதவி செய்யுங்க. கர்த்தர் ஆண்டவரை கேட்ட ஒவ்வொருவரும், இந்த சத்தியத்தை கேட்ட ஒவ்வொருவரும் 30 அல்ல 60 அல்ல 100% உமக்காக கனி கொடுக்கிறவர்களாய் மாறுவார்களாங்க. தகப்பனே, ஒவ்வொருவரோடு கூட நீங்க பேசுங்க ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கோடு கூட ஆண்டவரே உம்முடைய காரியங்களை நீங்க வெளிப்படுத்துங்க. நீங்க யார் என்பதை ஒவ்வொருவரும் இன்னும் அதிகமாய் அறிந்து கொள்ளுகிற அறிவை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க சுவாமி. தகப்பனே, நீரே கர்த்தாவே மகிமைப்படுவீராக. ஒவ்வொருவரையும் நீங்க பேர் பேராக தொடுங்க. கர்த்தர் நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. துதியான மகிமை எல்லாவற்றும் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.